ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோகோ பிட், அதாவது தேங்காய் நார் துகள்கள் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஒரு கிரீட்டிங் கார்டு ஒன்று செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பக்கமும் இந்த ஒயிட் ஷீட்டோட 4 சைட்லேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த கொக்கோ பிட்டை இதில் போட்டு ஒட்டிக்க போகிறோங்க. இப்போ கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கொக்கோ பிட்டை இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ரொம்ப நாராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நைஸாக இருக்கக்கூடிய துகள்களாக இருந்தால் தான் நல்லா அழகாக இதில் நம்மளுக்கு ஒட்டிக்கும். ரிமைனிங் நம்ம தட்டிடலாம், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சின்னதாக ஒரு விளக்கோட டிசைன் வரைஞ்சிட்டு நான் கம் அப்ளை பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த கொக்கோ பிட்டை எடுத்து அதில் போட போகிறோம். போட்டுட்டு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ரிமைனிங்கை நம்ம எடுத்துடலாம். ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு அழகான விளக்கு டிசைன் கிடைச்சிருக்கு. இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ உள்ளே இருக்கிற அந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் நாரை எடுத்திருக்கேன். இதை நாம் கரெக்டாக கட் பண்ணிக்கலாங்க. ட்ரையாங்குலர் ஷேப்க்கு அழகாக நீங்கள் கட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நாம் ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நான் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்க போறேங்க. அக்ரிலிக் கலர் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நான் ஸ்பாஞ்சில் எடுத்து பொறுமையாக அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ட்ரை ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா மேலே நான் எல்லோ கலர் ஷீட்ஸை ஒட்ட போகிறேன். முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லோ கலர் ஷீட்ஸை கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்தது எல்லோ கலர் ஷீட்டை நான் இந்த மாதிரி கட் பண்ணி இங்கே ஒட்டிக்க போகிறேங்க. இந்த மாதிரி இது நல்லா ட்ரை ஆகட்டுங்க. நாம இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்துடுறோம். வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா கோல்டன் கலர் பெயிண்ட் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த பார்டர் கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நாம இங்கே ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி எழுதிக்கலாம். நான் இப்போ இந்த விளக்குக்கு எல்லோ கலர் பெயிண்ட் கொடுக்க போகிறேன். நல்லா ட்ரை ஆகட்டும். அப்புறம் சைடில் இங்கே இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கமும் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அடுத்தது ப்ளூ கலர் ஸ்கெட்ச் தான் நான் ஜஸ்ட் எடுத்திருக்கேன் ட்ரா பண்ணுறதுக்கு. ஸ்கெட்ச் எனக்கு சரியாக வராதனால நான் அப்புறம் ப்ளூ கலர் பெயிண்டே யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் நான் என் கிட்டக்க இருந்த ஸ்டோன்ஸை அங்கங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அதே ஸ்டோன்ஸையே எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பார்டர் கிட்டேயும் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கு பேஸ் டு ரீயூஸில் தேங்காயின் நார் துகள்கள் அப்புறம் இந்த தேங்காயின் நார் ரெண்டுத்தை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்த கிராஃப்டை வந்து செய்திருக்கோம். இது ஷூராக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிவானிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.